Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் பல்வேறு சங்கங்களுடைய அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை ஆலோசனைகளும் சொல்கின்ற ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமுறையாற்றிய முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ அண்ணன் நத்தம் ஆர் விஸ்வநாதன் அவர்களே, முன்னாள் மேயர் மரியாதைக்குரிய திரு வி மருதராஜ் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் டாக்டர் விபி பரமசிவம் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு ஆசமணி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் திருமதி எஸ் தேன்மொழி அவர்களே, மற்ற நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மற்றும் திரு ஏஎஸ்கே சரவணகுமார் அவர்களே, திரு ஆர்கே கவுண்டராஜ் அவர்களே, முன்னாள் எம்பி திரு எம் உதயகுமார் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ ஆர் தங்கத்துறை அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு ஏ பிரேம்குமார் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு PKT நடராஜன் அவர்களே, மற்றும் திரு RVN கண்ணன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற நிர்வாகிகளே, வரியிருந்து தங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிய வைத்த பல்வேறு அமைப்பினுடைய நிர்வாகிகளே, தலைவர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நடிகர்ந்த வணக்கம். இங்கே சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவர்கள் பேசினாங்க. இங்கே வரிகளை பற்றி குறிப்பிட்டார்கள். அது மட்டும் இல்லை, இந்த நகரத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளும் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள். நீங்கள் மனுவாக கொடுங்க. ஏன்னா நிறையா நான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகும்போது மாவட்டத்தில் இருக்கின்ற அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் சொல்கின்ற கருத்துக்கெல்லாம் கேட்டாலும் நீங்கள் அது மனுவாக கொடுக்கின்ற பொழுது அது எங்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே எங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு முடியுமோ அதை செய்து கொடுத்திருக்கு எங்களுடைய அதிமுக அரசு வந்த பிறகு செயல்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்படும். இங்கே வணிகர் சங்க பேரவைச் சேர்ந்த பெரியவர் இங்கே அழகாக சொன்னார்கள். இந்த திண்டுக்கல் மாவட்டத்திலே பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி வரிகளை பற்றியெல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு அதிகமான வரி எங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதை சரி செய்ய வேண்டும் என்ற கருத்தை சொல்லிக்கின்றார்கள். அதோடு இன்னும் சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லிக்கின்றார்கள். நீங்கள் மனுவாக கொடுங்க, அதை நாங்கள் பரிசீலிக்கிறோம். அதுபோல் தமிழக விவசாய சங்கத்தினுடைய அண்ணன் அவர்கள் இங்கே அழகாக சொன்னார்கள். அண்ணன் செல்லமுத்து அவர்கள் இங்கே அழகாக சொன்னார்கள். இன்றைக்கு விவசாயம் வந்து நானும் ஒரு விவசாயியாக இருக்கிற காரணத்தினால எனக்கு அது தொழில், இன்றைக்கும் என்னுடைய தொழில் விவசாயம்தான். அதனால் அவர் நினைத்து பார்க்காத அளவிற்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு நாங்கள் நிறைவேற்றணும். குறிப்பாக சொல்ல வேணும்னா 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சுருக்கிறோம். அதோட வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்தோம். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரத்தை கொடுத்தோம். குடிமராமத்து திட்டத்தில் கொண்டு வந்து ஏரி குளங்கள்லாம் விவசாயிகள் பங்களிப்போடு தூர்வாரப்பட்டு இலவசமாக அந்த வண்டல் மண் அளித்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த குடிமராமத்து திட்டம் எஞ்சிய ஏரிகள் கண்மாயில் தூர்வாரம் இருக்குது, அதே தூர்வாரப்படும். விவசாயிகளுக்கு இலவசமாக முழுக்க விவசாயியுடைய பங்களிப்போடு தான் செயல்படுத்தப்படும். அதே போல் இந்த மஞ்சள் ஆறு துணியை தூர்வாரம்னு சொல்லலாம், அதையெல்லாம் தூர்வாரப்படும். அது மட்டும் இல்லை, தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அணைகளிலும் பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருக்கின்றது. அதையெல்லாம் தூர்வாரத்துக்குண்டான நடவடிக்கை அதிமுக அரசு எடுக்கும். இன்னும் பல்வேறு கோரிக்கை வைத்தார்கள். அதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு செயல்படுத்தப்படும். இங்கே பேராயர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். அவருடைய வன்னிய கிறிஸ்தவ பெருமக்களுக்கு மிகவும் சீர்மறை பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கேட்ட பொழுது எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதிமுக ஆட்சி வந்த பிறகு நம்முடைய கோரிக்கைகள் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல் தோல் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கே கருத்தை சொன்னார்கள். அவர்கள் இந்த எல்டி அதில் இருக்கிற கரண்டெல்லாம் எங்களுக்கு பணம் கொடுக்கறதில்ல அரசாங்கம்,
ஆனால் அரசாங்கம் நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்கின்ற அந்த மின்சாரத்தை நாங்கள் பயன்படுத்துறது போக எஞ்சிய அந்த மின்சாரத்துக்கு அரசுகிட்டிருந்து அது கட்டணம் வரவில்லை என்று சொன்னார்கள். அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட டோல் இன்றைக்கி வரி விதிப்பு அதிகமாகிவிட்டது. அதை கூட நான் பாரத பிரதமர் கடிதம் மூலமாக தெரிவிச்சிருக்கிறோம். இந்த பகுதி மட்டும் ஆம்பூர், திருப்பத்தூர் போன்ற பகுதியிலும் இந்த தொழில் மூலமாக பல்வேறு தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இந்த பகுதியில் திண்டுக்கல்லில் இந்த தோல் தொழிற்சாலை ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தொழிற்சாலையாக இருக்குது. பல பேர் பணிபுரிகிறாங்க. இந்த வரி உயர்வினால் இந்த தொழில் இப்பொழுது முடங்கி இருப்பதாக குறிப்பிட்டார்கள். இதையும் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த தொழில் மீண்டும் புத்துயிர் பெறுவதற்குண்டான நடவடிக்கை முயற்சியை நாம் மேற்கொள்வோம். ஹோட்டல் உரிமையாளருக்கு பேசினாங்க. எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும்னு சொன்னாங்க. ரவுடிகளுடைய ராஜ்யம் அதிகமாக இருப்பு சொன்னாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை ரவுடிகள்லாம் ஒடுக்கப்பட்டது. இன்றைக்கு பல பேர் பயந்துக்கிட்டு வெளி மாநிலத்துக்கெல்லாம் ஓடினாங்க. இன்றைய தினம் இந்த போதைப்பொருள் அதிகமாக வந்த காரணத்தினால தான் இந்த பிரச்சனையே வருது. இந்த போதைக்கு அடிமையாகி அவர்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் பல பிரச்சனைகளில் ஈடுபடுறாங்க. அதனால தான் கொலை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை, அதேபோல் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா பணம் கேட்டால் அவர் ஹோட்டல் முதலாளியை அடிப்பது, இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அண்மை காலமாக தொடர்ந்து நடந்து வருகிறது. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதே போல் அந்த ஹோட்டல் உரிமையாளர்களுக்கும் அவருடையெல்லாம் அதிமுக ஆட்சியவர்கள் அழைத்து அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருப்பதெல்லாம் ஆய்வு செய்து அதற்கும் தீர்த்து வைப்பதற்குண்டான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்னும் பல பேர் பேசுவதாக இருந்தது. காலத்துடைய நேரம் கருதி அவர்களெல்லாம் கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியிலே 13 அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பங்கு பெற்றுக்கிறீங்க. அந்த 13 அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஒரு சில அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கு தான் இங்கே பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஏன்னா அங்கே இன்னும் ஈவினிங் கூட்டத்துக்கு போகணும். அதனால தான் நாங்கள் முழுமையாக அனைவருடைய கருத்து கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகவே மற்றவர்கள் நீங்கள் மனு மூலமாக கொடுங்க, பேசியவர்களும் மனு மூலமாக கொடுங்க. அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் உங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்றத்துக்குண்டான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் என்று சொல்லி, இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பாக எங்களுடைய முன்னணி தலைவர்கள் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் இங்கே அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாம் இங்கே வருகை தந்து தங்களுடைய கருத்துக்களை சொன்னமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.